Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணன் மடத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி தனுஷ்கோடி செல்கிறார். பிரதமரின் இன்றைய பயண திட்டம் குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். பிரதமரோட இன்றைய பயண திட்டம் என்ன? அவர் தனுஷ்கோடி சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரத்தில் புறப்பட இருக்கிறார்? கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, தனுஷ்கோடியில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக இந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து தற்போது 8:55 மணிக்கு சரியாக இந்த பகுதியிலிருந்து பிரதமர் மோடி புறப்பட உள்ளார். இதற்காக இந்த பகுதியில் இரும்பு பேடிகர்கள் கொண்டு போலீசார் பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இந்த ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து தடையானதும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து சரியாக 8:55 மணிக்கு புறப்படும் அந்த பிரதமர் மோடி தனுஷ்கோடியில் கடலில் நீராடி அங்கு ராமர் இலங்கைக்கு சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்வதற்கு முன்பு அங்கு மண்ணாலான அந்த சிவன் கோயிலானது கட்டிவிட்டு வழிபாட்டு சென்றுள்ளார். அந்த இடத்திற்கு நரேந்திர மோடி அங்கு நேரில் சென்று சாமி வழிபாடு செய்ய உள்ளார். தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு புனித நீராடி தனுஷ்கோடியில் உள்ள கோயில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்கிறார். தொடர்ந்து அங்கு ராமேஸ்வரத்தில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து தொடர்ச்சியாக டெல்லி செல்ல உள்ளார். இங்கு ராமேஸ்வரத்தில் அந்த தீர்த்த கடலில் சேகரிக்கப்பட்ட தீர்த்தங்கள் அனைத்தும் நாளை ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் நிகழ்ச்சியில் இந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக இந்த ராமகிருஷ்ண மடத்திலிருந்து சரியாக 8:50 மணிக்கு இந்த ராமேஸ்வரம் மடத்திலிருந்து பிரதமர் மோடி தனுஷ்கோடியில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக தற்போது இங்கிருந்து புறப்பட உள்ளார். பிரியதர்ஷினி, பிரதமரோட இன்றைய பயண திட்டம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஒரு பக்கம் அது இருந்தாலும் கூட மறுபக்கம் ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படி பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு, போக்குவரத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுங்க சுபாஷ். கண்டிப்பாக பிரியதர்ஷினி, மோடி 2 நாள் இந்த பகுதியில் இருப்பதை தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ராமேஸ்வரம் தீவு முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு 3400 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ராமகிருஷ்ணா மடம் முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த பகுதியில் பொதுமக்கள் அனுமதிக்க மறுப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதி வழியாக செல்லும் சாமி தரிசனம் செல்லும் பொதுமக்கள் மாற்று வழியில் மாற்றி அனுப்பப்பட்டு இந்த பக்தர்கள் அனுப்பிவிடப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கனரக வாகனங்கள் செல்லவோ 2 நாட்கள் ட்ரோன் பறக்க தடையானதும் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த ராமேஸ்வரம் அந்த கோயில் முழுவதும் அந்த 4 கோபுர வீதிகளிலுமே பக்தர்கள் அனுமதியானது நடந்தே செல்ல வேண்டும், வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படாது என ஏற்கனவே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் நடந்தே பக்தர்கள் வரும் காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் செல்லும் பக்தர்கள் மாற்று வழியாக கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக அந்த தனுஷ்கோடியில் சாமி தரிசனம் செய்வதற்காக சரியாக அந்த ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து 8:55 மணிக்கு பிரதமர் மோடி இங்கிருந்து புறப்படுகிறார். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. அரசியல் முறைக்கு செல்லும் பிரதமர் மோடி 22 புனித தீர்த்த கலசங்களுடன் அயோத்திக்கு புறப்பட இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. இப்ப என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கு? அங்க எப்ப பிரதமர் மோடி வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? பிரியதர்ஷினி, தற்பொழுது நான் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு செல்லக்கூடிய சாலையில் நிற்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே இந்த தனுஷ்கோடிக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. செய்தியாளர்கள் இந்த சாலையில் நிற்பதற்கு கூட போலீசார் அனுமதி மறுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அங்கே ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு அரிசல்முனை அந்த கடற்கரைக்கு சென்று புனித நீராட இருக்கிறார். அந்த வழியில் இருக்கக்கூடிய கோதாண்டமர் கோயிலில் காரில் சென்று தரிசனம் செய்கிறார். இறுதியாக கலசத்தில் சேகரித்த 22 புனித தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை வரும் மோடி அங்கிருந்து விமானத்தில் டெல்லி செல்கிறார். டெல்லி சென்றடையும் பிரதமர் மோடி நாளை அயோத்தியில் நடைபெற உள்ள ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட தீர்த்த கலசங்களை கொண்டு பேசியிருக்கிறார். தொடர்ந்து ராமர் சிலையை
கோயில்களுடைய கருவறையில் பிரச்சனை செய்த பிறகு இறுதியாக இந்த 11 நாட்களாக சிறப்பு விரதத்தை பிரதமர் மோடி வந்து தற்போது வரை அந்த கடைபிடித்து வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரிசல் முனைக்கு செல்லக்கூடிய இந்த தனுஷ்கோடி சாலையானது முற்றிலும் போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் யாருமே இந்த சாலையில் வந்து பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இன்று நண்பகல் 12 மணி வரை, அதாவது மோடி வந்து இங்கே தனுஷ்கோடிக்கு வந்து சாமி தரிசனம் செய்த பிறகு அவர் வந்து புறப்பட்டு செல்லும் வரை யாருமே தனுஷ்கோடிக்கு வந்து செல்வதற்கு வந்து போக்குவரத்து வந்து முற்றிலும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த வாகனமே வந்து உள்ளே வந்து அனுமதிக்கவில்லை. அதேபோல் ராமேஸ்வர நகர பகுதிகளுக்கும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கவும் இன்றும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் மோடி செல்லும் இடங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தனுஷ்கோடி சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரையில் மரைன் கப்பல் மூலமாக 10க்கும் மேற்பட்ட மரைன் கப்பல் மூலமாக வந்து தொடர் கண்காணிப்பில் வந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3400க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ராமேஸ்வரம் மற்றும் தீவு பகுதி முழுவதுமே காவல்துறையோட பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ட்ரோன் போன்றவை வந்து பறப்பதற்கும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சியில் வந்து லக்ஷ்மண் காட்டிக் கொடுக்கக்கூடிய இந்த பகுதியானது ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாகும். இங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாரத பிரதமர் மோடி கடந்து செல்வதை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து மக்களுமே போலீஸ்ல வந்து வெளியே அப்புறப்படுத்துகிறார்கள். சாலையில் யாருமே வந்து நடந்து செல்ல வேண்டாம் அப்படின்ற விஷயத்தில் சொல்லி போலீசார் மிகவும் ஒரு முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்து தனுஷ்கோடி சாலையை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, நிச்சயமா பிரதமரோட வருகையை முன்னிட்டு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.